Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 5.3ல third sumல 6th subdivisionல இருந்து பார்க்கலாம். A ஓட வேல்யூ A, D and Sn கொடுத்திருக்காங்க. நம்ம n ஓட வேல்யூவும் an ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். So என்ன given அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. So s to the base n is equal to 90 given. So நம்மளோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n by 2. So n ஓட வேல்யூ என்னன்னு தான் இருக்கு into 2a plus n minus 1 into d ஓட வேல்யூ each. ஸோ இந்த வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 90. இங்க பாருங்க இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஒரு டேர்ம் ரெண்டுலையுமே 2 அப்படின்ற ஃபேக்டர் காமனா இருக்கு. ஸோ 2வை வெளியில எடுத்துருங்க. அப்போ 2n by 2 வந்துடும். 2 இருக்கிற இடத்துல எதுவுமே போடக்கூடாது. பிளஸ் n minus 1 into 2வை வெளியில எடுத்துட்டீங்கன்னா 4. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க 2 into n 2n and 2 into 4 8ன்னு வருது. ஸோ மேலே கரெக்டாக தான் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு இப்போ இது கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ n இருக்குது. இது எப்படி எழுதலாம் n into a an plus n into n minus 1. So n into n minus 1 into 4 is equal to 90. So questionல a ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இந்த இடத்துல substitute பண்ணுங்க. 2n plus n into n square minus n into 1 n into 4 common is equal to 90 degree. So again 2n plus 4n square minus 4n is equal to 90. So இந்த மொத்த equationையும் 2ஆல divide பண்ணுங்க. அப்போ n plus 2n square minus 2n is equal to 45. n minus 2n. So முதல் 2n square எழுதிடலாம். 2n square minus n minus 45 equal to 0. ஸோ இப்போ ஒரு குவாட்ரட்டிக் இக்குவேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. ஐ மெத்தட்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஐ மெத்தட்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into minus 45 minus 90. ஸோ ஐ மெத்தட்ல போட்டிங்கன்னா minus 90 and minus 1. ஸோ இப்போ minus 90. ஸோ இங்கே என்ன போட்டால் minus 90 வரும் 9ஐயும் 10ம். அதே மாதிரி minus 1ம் வருதா பாருங்க. ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். நான் இங்கே ஃப்ரண்ட்ல 2ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ டிவைடிங் பை 2 நமக்கு என்ன வந்துடும் n plus 9 by 2 and next one n minus 10 by 2 equal to 0. அப்போ ஒரு n ஓட வேல்யூ என்னது minus 9 by 2 and இன்னொரு n ஓட வேல்யூ என்னது 10 by 2 that is 5. அப்படின்றது number of terms வந்து நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ இந்த நெகட்டிவை நெக்லெக்ட் பண்ணிடுறோம் அண்ட் 5 மட்டும் சூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்மளோட n ஓட வேல்யூ என்னது 5. இனி an சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ 2 and d ஓட வேல்யூ 8. இப்போ a ஓட வேல்யூ 2 plus n minus 1 4 into d ஓட வேல்யூ 8 is equal to 2 plus 8 4s are 32. அப்போ a to the base 5 ஓட வேல்யூ என்னது 34. இனி question number 7 பாருங்க. a ஓட வேல்யூ an ஓட வேல்யூ and sn ஓட வேல்யூ எல்லாமே given. n and d கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க a to the base is equal to 62. a ஓட வேல்யூ given 8 plus n minus 1 தெரியாது into d ஓட வேல்யூவும் தெரியாது is equal to 62. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா எப்படி வந்துடும் ஸோ n minus 1 into d is equal to 62 minus 8. So n minus 1 into d is equal to 54. ஸோ இப்போ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் equation. அதுக்கப்புறமா என்ன given s n ஓட வேல்யூ given. Sn is equal to என்ன எழுதலாம் n by 2 into a plus an அதில் a ஓட வேல்யூ 8 given plus an ஓட வேல்யூ 62 given. Sn என்னது 210. இந்த 2 இங்கே போகும்போது into 2 is equal to n into 8 plus 62 70. So 21 into 2 வந்து 242. அப்போ 420 is equal to 70n. 420 divided by 70 is equal to n. என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சாச்சு n is equal to 6ன்னு கிடைச்சாச்சு. ஸோ இனி இதை ஃபர்ஸ்ட் equationல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Substituting n is equal to 6 in first equation. So என்னோட வேல்யூ 6 minus 1 into d is equal to 54. So 6 minus 1 5d is equal to 54 and d is equal to 54 divided by 5. So இதுதான் d ஓட ஆன்சர். Next 8th sum பாருங்க. an given, d given, sn given.
என்னும் ஏயும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கிவன் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. a to the base n is equal to a plus n minus 1 into d ஓட வேல்யூ 2 given, அது மட்டும் எழுதிக்கலாம், is equal to 4. ஸோ இதை கொஞ்சம் கூட ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன வரும்? a plus 2 into n 2n minus 1 into 2 minus 2 is equal to 4. இப்போ a plus 2n is equal to இங்க minus 2 இங்க வரும்போது plus 2. ஸோ 4 plus 2 6 என்றதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். அடுத்தது என்னது? s to the base n is equal to minus 14. அப்போ s to the base n ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? n by 2 into a plus an. a plus an ஓட வேல்யூ என்னது? 4 is equal to கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? minus 14. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணா என்ன வரும்? an plus 4n is equal to இந்த 2 இங்கே வரும்போது minus 28. ஸோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல 2n இருக்கு, இந்த ஈக்குவேஷன்ல 4n இருக்கு. ஸோ நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2 போடுங்க. அப்போ என்ன வந்துருச்சு? 2a plus 4n is equal to 12. செகண்ட் ஈக்குவேஷனை ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஸோ இன்டூ 1 போட்டுருங்க. an plus 4n is equal to minus 28. ஸோ இங்க 2a வந்துரும். அப்படியே இங்க சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ 2a minus an. ஸோ இங்க plus 4n minus 4n கேன்சல் ஆயிடும். இங்க 12 plus 28 40 வந்துடும். இங்க 2 minus n is equal to 14 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து a ஓட வேல்யூவை மட்டும் தனியா எடுங்க. 6 minus 2n வருது. இந்த a ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்படி நமக்கு ஆப்ஷனே இல்லாம வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ a இருக்கிற இடத்துல 6 minus 2n பண்ணலாம். into 2 minus n is equal to 14. So 6 into 2, 12. 6 into minus n, minus 6n. Minus 2n into 2 minus 4n. Minus 2n into minus 2n plus 2n square. கேட்டிருக்காங்க, a ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a plus 2n is equal to 6. So a plus 2n is equal to 6ல n ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a plus 2 into n ஓட வேல்யூ 7 equal to 2. So a plus 7 2s are 14 equal to 6. So a is equal to 6 minus 14 equal to minus 8. ஸோ கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸை மார்க் பண்ணி வச்சு படிங்க.